கத்தி தேஞ்சு போச்சுன்னா நீங்க சாணத்துக்கெல்லாம் கொடுக்காதீங்க. 2 கத்தி எடுத்து அந்த ஒரு கத்தியோட பேக் சைடுல எந்த கத்தி ஷார்ப் பண்ணுமோ அந்த கத்தியோட ஃப்ரண்ட் சைடு வச்சு 2-3 வாட்டி தேய்ச்சிங்கனாவே உங்க கத்தி ஷார்ப் ஆயிடும். எந்த டேமேஜுமே வராது. இப்போ பிளாஸ்டிக்ல இருந்ததுன்னா இப்பவே அந்த சாப்பிங் போர்டை போட்டுருங்க. நம்ம எப்பவுமே உடன் கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கிராச்சஸ் சேர்த்து பிளாஸ்டிக்கும் நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கும். அதனால இப்பவே நீங்க உடன் கட்டிங் போர்டுக்கு மாறிக்கோங்க. இப்போ லெமன் கெட்டு போயிடுதா, அப்போ கருப்பா புள்ளி வந்துருச்சா, இப்போ லெமன் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே ஒரு டிஷ்யூ, மேல ஒரு டிஷ்யூ, அந்த மாதிரி விரிச்சுக்கிட்டு நீங்க லெமன் உள்ள போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா உங்க லெமன் 1 மாசம் ஆனாலும் கெட்டே போகாது. கருவேப்பிலையும் அப்பப்போ கருப்பா ஆயிட்டு கெட்டு போயிடுது. அதே மாதிரிதான் கருவேப்பிலையை எடுத்து உரிச்சு கீழே ஒரு டிஷ்யூ, மேல ஒரு டிஷ்யூ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 1 மாசம் ஆனாலும் உங்க கருவேப்பிலை கெட்டே போகாது. நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து புதினா கொத்தமல்லியும் டக்குன்னு அழுவி போயிடும். அதே மாதிரி டப்பால போட்டு கீழே ஒரு டிஷ்யூ, மேல ஒரு டிஷ்யூ போட்டு நீங்க மூடி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க கொத்தமல்லி புதினா கெட்டு போகாது. இப்போ பச்சை மிளகா அதே மாதிரி மேல இருக்க காம்பை கிள்ளிட்டு வைக்கணும். அப்படியே வச்சா சீக்கிரமா அழுகி போயிடும். சோ மேல இருக்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு டப்பால போட்டு வச்சீங்கன்னா 1 மாசம் ஆனாலும் உங்களோட கெட்டு போகாது. இப்போ காஞ்ச மிளகாவை எந்த டப்பால வண்டு வந்தாலும், அரிசி டப்பா, பருப்பு டப்பா எந்த டப்பால வண்டு வந்தாலும் 4 எடுத்து உள்ள போட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல மூடி வச்சிருங்க. வண்டு சுத்தமா வரவே வராது.